ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஒரு சில அறிவிப்புகளை வச்சுருக்காங்க. ஸோ இது மார்ச் மாதத்திலிருந்து இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்தாச்சுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புங்க, உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சரி, மார்ச் மாதத்துக்குள்ள அப்போவே இந்த அறிவிப்பு எல்லாமே வந்தாச்சு. ஏப்ரல் 21க்குள்ளார இந்த அறிவிப்பையும் முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ எக்ஸாமை நடத்தலாமா இல்லை தேர்வுகளை ஒத்தி வைக்கலாமா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்மாறு முறையில் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் ஓய்மாறு முறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸோட அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறொரு முறை இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம்ஸ் இல்லைனா புதிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸை நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓய்மாறு முறையில் தேர்வு இருக்குமான்றது நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. ஓய்மாறு முறையை ரத்து செஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த நியமனங்களை வேண்டாம் அப்படின்னு தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக அந்த டிசிசி நியமனங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த டிடிசி நியமனங்களை உடனடியாக ரத்து செய்யுங்கள். தமிழக அரசு இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. டிசிசி நிறுவனங்கள் எதுவுமே தமிழகத்தில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எடுக்கவே கூடாது. டிரைவர் கம் கண்டக்டராக எடுக்கவே கூடாது. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதற்குண்டான வழக்குகளும் இதன் மேலே தொடரப்பட்டு இருக்குங்க. வழக்குடைய இறுதி கட்டத்தில் இருக்குங்க. இந்த மே மாதம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இதற்குண்டான அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாம். டிசிசி நியமனங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளே குறைவு. ஒருவேளை எக்ஸாம் டேட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதியில் எக்ஸாம் ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படுமாயின் இதுவும் ஒரு வகையில் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஎன்எஸ்டிசியோடைய தேர்வு தேதி எப்போ நடக்கும்? ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இறுதியில் வெளியிட்டு ஜூன் 15லேருந்து 30க்குள்ளார தேர்வுகளை நடத்தி முடிச்சிடறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு மட்டுமே கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ண மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை. எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிரைவிங் ஓட்டி காட்டணும், கண்டக்டர்னா கண்டக்டரும். இப்போ டிடிசினா ரெண்டுமே நீங்கள் செஞ்சு தாங்க ஆகணும் இப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதற்குண்டான முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்களை நிரப்புவாங்களா, புதிய காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் சேர்க்கப்படுமா அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுருக்கீங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் நிச்சயமாக சேர்க்கப்படும். 3200 பேர் இதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கீங்க. இன்னொரு 5000 பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8000 நபர்கள் போக்குவரத்து கழகத்தில் எடுக்க இருக்கிறதாக சில அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்திருக்குங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இனி வரும் காலங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. மக்களே,
டிஎன்எஸ்டிசியில் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த பணிக்கு எல்லாமே நீங்கள் போக முடியுன்றது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. முதலுதவி சான்றிதழ் உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ் திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள், புதிய பேருந்துகள், புதிய வழித்தடங்களில் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் வேகன்சிஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதுங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டரை இன்னும் ஒரு 5000 பேர் வந்து எக்ஸஸாக எடுக்க போகிறாங்க. அதற்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடுறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. पूरा